இந்திய மாநிலத்தினுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய இருந்த அஜித் பவார் என்று சொல்லக்கூடிய இந்திய அரசியலின் தவிர்க்க முடியாத ஒரு மிக முக்கியமான தலைவர். அவர் சென்ற வியர்ஜெட் 45 என்று சொல்லக்கூடிய விமானம் விபத்துக்குள்ளான சம்பவம் 2 தினங்களுக்கு முன்பு நடந்தது. அந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சில ஊடகங்கள் இந்த விமான விபத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய சந்தேகங்களை அவங்க எழுப்பியிருக்கிறாங்க. அதில் முதல்ல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அஜித் பவார் சென்ற விமானத்தை ஓட்டி சென்ற விமானி கேப்டன், அவருடைய பேர் சுமித் கபூர். அவர் அல்ல இந்த விமானத்தை ஓட்ட வேண்டியது. அவருக்கு பதிலாக வேறு ஒருவர் தான் நியமனம் செய்யப்பட்டிருந்தார். கடைசி நேரத்தில் அவர் வரல. அதற்கு பதிலாகத்தான் இந்த சுமித் கபூர் என்று சொல்லக்கூடிய நபர் இந்த விமானத்தை ஓட்டி இருக்கிறார் என்கிற செய்தி ஒரு ஊடகத்தில் வெளியாகி இருக்கிறது. அதுவும் எப்படின்னா, ஏற்கனவே நியமனம் செய்யப்பட்ட அந்த பைலட் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டாரு. இப்போ டிராஃபிக்கில் ஸ்ட்ரக் ஆனதுனால தான் அவரால் வர முடியல. அப்போ இறுதி நேரத்தில் தான் இந்த சுமித் கபூர் என்று சொல்லக்கூடிய 2 வாரங்களுக்கு முன்பு ஹாங்காங்கிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த பைலட்டை அஜித் பவாருடைய விமானத்தை ஓட்டுவதற்காக நியமனம் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த சுமித் கபூர் என்று சொல்லக்கூடிய நபரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவருடைய சர்வீஸ் ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா ஏராளமான பிளாக் மார்க் அவர் பேரில் இருக்குது. அவருக்கு தண்ணி அடிக்கிற பழக்கமெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் எல்லாம் வருது. ஆனால் இந்த சுமித் கபூர் என்று சொல்லக்கூடிய நபருடைய நண்பர்கள் இதை முற்றிலுமாக மறுக்கிறார்கள். இப்போ இந்திய மக்களுக்கு ஒரு மிக முக்கியமான கேள்வி எழுகிறது. ஏன்னா இந்தியாவினுடைய ஒரு மாநிலத்தினுடைய துணை முதல்வர் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர், இந்திய அரசியல்வாதிகளில் ஒரு மிக முக்கியமான நபர். இப்போ அமித்ஷா இல்லை மோடி இப்படி ஒரு இடத்துக்கு போகிறார் அப்படின்னா இந்த மாதிரி டப்புன்னெல்லாம் ஒரு நியமனங்கள், ஒரு பைலட்டை நியமிக்கிறது, அதுக்கப்புறம் அந்த பைலட் இல்லாமல் இருக்கிறது, இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நடக்குமா? ஏன்னா அவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க. இப்போ அவர்களுக்கு ஈக்குவலான முக்கியத்துவம் வாய்ந்தவர் தான் அஜித் பவார். ஆனால் அஜித் பவாருடைய இந்த விமான பயணத்திற்கு கடைசி நேரத்தில் இவ்வளோ பெரிய மாற்றங்கள் எப்படி நிகழ்ந்தது, அதுலேயும் ஒன்றுக்கு முரண்பாடான தகவல்கள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது அல்லவா அப்படிங்கிற கேள்வி ஒன்று இன்றைக்கு ஊடகங்களால் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்தது மிக முக்கியமான விஷயம் ஹிந்துஸ்தான் டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி. இப்போ நான் எதுக்காக ஊடகங்களுடைய பெயரை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு தினத்திற்கு முன்பு அஜித் பவார் அவர்களுடைய மரணத்தை பற்றிய செய்தியை போட்டிருந்த போது கீழே நிறைய பேர் RSS சங்கிகள் எல்லாம் சில கேள்விகள் கேட்டிருந்தான். என்னடா சரத்பவாரே சொல்லிட்டாரு, இதில் சந்தேகப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, இது ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு நீ குய்யோ முய்யோன்னு போயிட்டு இருக்க. இது என்னுடைய கருத்து அல்ல. நான் சொல்வது என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரபலமான ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளுடைய அடிப்படையில் நான் இந்த செய்தியை